ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 6th standard இங்கிலீஷ் டேர்ம் 1ல் இருக்க சப்ளிமெண்ட்ரி தி ஆப்பிள் ட்ரீ அண்ட் ஃபார்மர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ ஃபார்மர். ஹி லிவ்ட் இன் அ வில்லேஜ் அப் இன் த ஹில்ஸ் பிசைட் அ ஃபாரஸ்ட். ஸோ வந்து ஒரு காலகட்டத்தப்போ வந்து வாழ்ந்துட்டு வந்தார். ஸோ அப் இன் த ஹில்ஸ்னால் வந்து மலைகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அதில் முக்கியமாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் பின்னாடி அவரோட வீடு இருந்திருக்கு. இன் ஹிஸ் ஃபார்ம் வேர் ஹி grew many kinds of vegetable. He also had an apple tree. ஸோ அவருடைய அவருடைய தோட்டத்தில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து அவர் வளர்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ட்ரீயும் அவரோட தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் ட்ரீயும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபார் மெனி இயர்ஸ் த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் என்ஜாய் த டேஸ்டியஸ்ட் ஆப்பிள் ஃப்ரம் த ட்ரீ. ரொம்ப வருஷமாக வந்து அந்த ஃபார்மரும் அவருடைய ஃபேமிலியும் வந்து அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஆப்பிள்ஸை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ பாய் த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட் அண்டர் த ஆப்பிள் ட்ரீ. ஸோ அவர் சின்ன பையனாக இருக்கப்போ வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த ஆப்பிள் ட்ரீக்கு கீழே வந்து நின்று விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தே பிளேட் ஹைட் அண்ட் சீக் அரவுண்ட் த ட்ரீ. ஸோ எல்லாருமே வந்து அங்கே சேர்ந்து கண்ணாமூச்சிலாம் விளையாடினாங்க அந்த ட்ரீக்கு கீழே, இந்த ட்ரீயை சுற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. தே கிளைம்ப் த ட்ரீ அண்ட் ஸ்வங் ஆன் இட் அண்ட் இட் சீசன் தே பிளக்ட் அண்ட் ஏட் த ஆப்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க அந்த ட்ரீயில் வந்து தொங்குனாங்க. ஸ்வங்னா வந்து இட்ஸ் லைக் அந்த வேர்லாம் பிடிச்சி இது பண்ணுவாங்களே ஆலமரத்தில், அது மாதிரி வந்து அது தொங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த சீசன் வரப்போ ஆப்பிள் வந்து எல்லா சீசன்லையும் கிடைக்காதுல்ல. ஸோ ஆப்பிள் சீசன், ஸோ எப்போ வந்து ஆப்பிள்லாம் வருமோ அந்த சீசனில் வந்து அந்த ஆப்பிள்லாம் வந்து ப்ளக் பண்ணி பறித்து அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் த இயர்ஸ் பாஸ் த பாய் grew into man, he took over the farm and continued to enjoy the fruits from the tree. ஸோ அந்த சின்ன பையன் வந்து ஒரு பெரிய மனுஷனாக வந்து வளர ஆரம்பித்தான் இயர்ஸ் கடக்க. அண்ட் அப்புறம் வந்து அவன் வந்து அந்த ஃபார்மை வந்து பொறுப்பு எடுத்துக்க ஆரம்பித்தான். அதில் வந்து அண்ட் கண்டினியூ டு என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. அண்ட் சின்ன வயசு மாதிரியே வந்து அப்படியே அந்த ஆப்பிள் ட்ரீலேருந்து கிடைக்க ஃப்ரூட்ஸை வந்து அவர் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த மீன் டைம் மெனி ஸ்மால் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டார்டட் லிவிங் இன் த ட்ரீ. ஸோ அந்த மீன் வேணால் வந்து இது மாதிரி நடந்துகிட்ருக்கப்போ வந்து அந்த குட்டி குட்டி அனிமல்ஸும் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரீயில் வந்து வாழ ஆரம்பிச்சிச்சின்னு கொடுத்துருக்காங்க. த மேன்ஸ் சில்ட்ரன் அண்ட் their friends started playing under it. அந்த பையன் சின்ன பையனாக இருந்தது போய் அந்த பையனுக்கே குழந்த பிறந்து அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ட்ரீக்கு கீழே விளையாடினாங்கன்னு கொடுத்துருக்காங்க. The large and shady apple tree now grew old and was bearing fewer and fewer fruits. ஸோ அந்த லார்ஜ் பெருசாக இட்ஸ் லைக் நிழலில் கொடுக்குற அளவுக்கு இருந்த அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து வயசாகி இப்போது அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ஃப்ரூட்ஸை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் நைஸ் டு சிட் அண்டர் இட் ஷேட் இன் த சம்மர் பட் நத்திங் டு அண்டர் இட். ஸோ வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து சம்மர் சீசனில் வெயில் காலத்தில் வந்து அது கீழே உட்கார்றது வந்து நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. பட் அந்த மரத்துக்கு கீழே வந்து எதுவுமே வளரலன்னு கொடுத்துருக்காங்க. த ஃபார்மர் டு ஃபில் த ஸ்பேஸ் குட் பி யூஸ் டு க்ரோ சம் வெஜிடபிள். அந்த ஃபார்மர் வந்து என்ன நினச்சாருன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம என்ன சில காய்கறிகளை வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஹி ஆல்சோ ஃபெல்ட் ஹி குட் யூஸ் த வுட் டு பில்ட் அ நியூ ரூம் இன் ஹிஸ் ஹவுஸ். ஸோ அந்த மரத்தை வெட்டி அந்த வுட்டெல்லாம் வந்து ஒரு புதுசாக ஒரு ரூமை கட்டலாம் அப்படின்னு வந்து அவர் யோசிச்சார். தேர்ஃபோர் ஹி டிசைடட் டு கட் த ட்ரீ. ஸோ அதனால் வந்து அந்த ட்ரீயை வந்து அவர் கட் பண்ணணும்னு நினச்சாரு. அண்ட் ஹி டிட் நாட் திங்க் அபவுட் த வண்டர்ஃபுல் டைம்ஸ் ஹி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் பிளேயிங் அரவுண்ட் த ட்ரீ ஆர் த டெலிஷியஸ் ஆப்பிள் தே ஏட். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவருடைய கடந்த காலத்தில் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் அவரும் ஜாலியாக இந்த மரத்துக்கு கீழே விளையாடினதும் அந்த ஆப்பிளை சாப்பிட்டதும் ரொம்ப டெலிஷியஸான ரொம்ப சுவைமிக்க அந்த ஆப்பிளை சாப்பிட்டதும் ஸோ இதெல்லாம் மறந்துட்டு அவர் வந்து வெட்ட போகிறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராதர் he felt the tree had outlived its usefulness and should be cut down. ஸோ அது வந்து பயனற்ற போயிடுச்சு, வயசாகிடுச்சுல, இதுக்கப்புறம் அதால் எந்த பயனோட பழமும் கொடுக்கல, அந்த வுட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை அவர் வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுறார். ஷுட் பி கட் டவுன், அது வந்து கட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவுட்லிவ்னா வந்து காலம் கடந்துடுச்சு, அது வந்து இட்ஸ் லைக் வாழ்கிற காலம் முடிஞ்சிச்சு, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. when the farmer took his axe and began chopping the tree, all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. ஸோ அந்த ஃபார்மர் வந்து ஒரு கோடாரி எடுத்து அந்த மரத்தை வெட்டலான்னு போகிறப்போ வந்து அவர் வந்து சாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வெட்ட ஆரம்பிக்கிறப்போ அந்த குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரீலேருந்து கீழே அப்படியே ரஷ் பண்ணிட்டு பதறி அடிச்சுட்டு வந்து எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. they started running around in alarm, chirping and squeaking all over the place. ஸோ இது மாதிரி கத்திட்டு சிப்னா பேர்ட்ஸில் சிப் பண்ணல, ஸோ இது மாதிரி அதோட ஒரு நாய்ஸை மேக் பண்ணலாமா பண்ணிவிட்டு ஸ்குவீக்கிங் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து பறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அந்த பிளேஸில் வந்து அப்படியே செதறி செப்ரேட் ஆகி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, செக்ரிகேட் ஆகி.
ஸ்குவீக்கிங்னா வந்து கதற மாதிரி அந்த பேர்ட்ஸ்லாம் கதறிட்டு பறந்து போச்சு, அனிமல்ஸ் எல்லாம் கதறிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. த ஃபார்மர் வாஸ் அடமண்ட். அந்த ஃபார்மர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இரேசஸ் ஆக்ஸை அண்ட் த uproar grew. ஸோ அது வந்து அவருடைய அந்த ஆக்ஸ் அந்த கோடாலேருந்து ரைஸ் பண்ணி அந்த கோடாவில் இருக்கிறப்போ திருப்பி வந்து அப்ரோர்னால் வந்து ஒரு இட்ஸ் லைக் அங்கே வந்து கூச்சல் வந்து இட்ஸ் லைக் சத்தம் வந்து நிலவ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. த ஃபார்மர் அவர் forgot his childhood and his animal friends. He began to chop the tree harder. அவர் வந்து அவருடைய கடந்த காலத்தில் அவருடைய சைல்டுஹுட் அவருடைய எப்படி சொல்கிறது சிறு வயது அந்த பருவத்தெல்லாம் வந்து மறந்துட்டு அவர் எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அந்த மரத்துக்கிட்ட விளையாடினார், அனிமல்ஸ் கூட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார் அதெல்லாம் மறந்துட்டு அவர் வந்து திருப்பி அந்த ட்ரீயை வந்து ரொம்ப கடினமாக வந்து வெட்ட ஆரம்பித்தார். All the little animals became desperate and wanted to protect the apple tree at any cost. எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து அந்த ஹோப்பே இல்லை, இந்த மரம் வந்து இருக்காது அப்படின்னு. ஸோ வந்து இந்த மரம் அவ்வளோதான் போயிடுச்சு. அது மாதிரி வந்து அவங்க ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருந்தாங்க அந்த அனிமல்ஸ் எல்லாம். and wanted to protect the apple tree at any cost. பட் என்ன ஆனாலும் அந்த ஆப்பிள் ட்ரீ ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பாதுகாத்து தான் ஆகணும்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா அனிமல்ஸ் இருந்தாங்க. they ran around in circle making a huge commotion. ஸோ எல்லாம் வந்து அந்த ட்ரீயை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வளையம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வந்து ஒரு கமோஷனாக வந்து ரொம்ப ஒரு நாய்ஸ் ஒரு சத்தத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சுங்க. this brought the children out. The farmer's daughter and the friends began to plead with him. ஸோ இது வந்து அந்த வீட்டில் அந்த குழந்தைங்கள்லாம் வெளியே வர செஞ்சிச்சு. அந்த ஃபார்மரோடைய வந்து அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ட்ரீ கிட்ட வந்து began to plead with him. ஸோ அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பித்தாங்க, ப்ளீஸ் வெட்டாதீங்க அது மாதிரி. they gathered around the farmer and said, please don't cut the tree. அந்த ஃபார்மர் கிட்ட வந்து எல்லாருமே செஞ்சு இந்த ட்ரீயை வந்து இந்த மரத்தை கட் பண்ணாதீங்க வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பித்தாங்க. we play here just like you did. நீங்கள் எப்படி இந்த ட்ரீ கீழே விளையாடுனீங்களோ அது மாதிரி தான் நாங்களும் விளையாடணும். these small animals live here. if you cut the tree, where will they go? you can enjoy the shade when you become old and it's a beautiful tree. இப்படி நீங்கள் வெட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சின்ன அனிமல்ஸ்லாம் எங்கே போய் வாழும், நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது எங்கே போகும் அப்படின்னு வந்து கொஷின் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஷேடை வந்து நீங்கள் வயசானால் கூட என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப அழகான ட்ரீ அப்படின்னு வந்து அந்த கிட்ஸ் சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் அ சடன் the farmer noticed a small fruit hanging from a branch. it was an apple and looked as delicious as the ones he ate as a boy. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு டக்குன்னு என்னாச்சும் வந்து அந்த மரத்தில் வந்து ஒரு குட்டி ஃபார்மர் வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணார். என்னென்னா அந்த மரத்தில் ஒரு பிரான்ச்சில் வந்து குட்டியாக ஒரு சின்ன ஃப்ரூட் ஆப்பிள் வந்து தொங்கிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் அன் ஆப்பிள் அண்ட் லுக்ட் அஸ் டெலிஷியஸ் அஸ் த ஒன்ஸ் he ate as a boy. அது வந்து ஒரு ஆப்பிள் தான், அது வந்து அவர் எப்படி சின்ன வயசில் சாப்பிட்டாரோ அதே மாதிரி டெலிஷியஸாக இருக்குது அப்படி சொல்கிறார். he plucked it. அது மாதிரி பார்க்கறதுக்கு அது மாதிரி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அப்படி சொல்கிறாங்க. he plucked it and bit into the juicy fruit. the memories of the fun he had as a boy came rushing back. when his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. ஸோ வந்து அதை வந்து பறிச்சுட்டு அவர் வந்து பிட் இன்டு த ஜூசி ஃப்ரூட் அதை சாப்பிட ஆரம்பித்தார். ஒரு கடித்தார். த மெமரிஸ் ஆஃப் த ஃபன் he had. அவர் வந்து சின்ன வயசில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட அந்த மரத்து கூட இருந்து அவருக்கு ஒரு பாண்ட் எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷ் மாதிரி திருப்பி வர ஆரம்பிச்சிச்சு. when his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. ஸோ அவங்க அப்பா முகத்தில் இருந்த அந்த சேஞ்சஸ் அவருடைய ஏதோ எக்ஸ்ப்ரெஷன் மாறுது அதை பார்த்து அவங்களோட பொண்ணு வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பித்தாங்க. அந்த ஃபார்மர் புட் டவுன் his axe. அவர் வந்து அந்த கோடாலி கீழே போட்டார். he understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. அவருக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு இந்த ட்ரீ வந்து பல அனிமல்ஸ்க்கும் பல பேர்ட்ஸ்க்கும் வந்து இது ஒரு ஹோம் வாழ்விடமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கும் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஒரு ஷேடி பிளேஸாக இருந்திருக்கு, நம்மளுக்கு ஃப்ரூட்ஸை கொடுத்துருக்கு, நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரிஸை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து எல்லாமே ஒரு ஞாபகம் வருது. he wanted his little girl to have the childhood that he had. ஸோ அவருடைய சைல்ட்ஹுட்டில் வந்து அவர் என்ஜாய் பண்ண விஷயம் எல்லாமே வந்து அவருக்கு கிடைச்ச எல்லா ஹாப்பினஸும் வந்து அவருடைய பொண்ணுக்கும் கிடைக்கணும்னு நினச்சாரு. he threw away the axe and said to his daughter, I promise that I will never cut this tree. You and your friends will have your tree and your playground. அதாவது அவர் இப்படி சொல்லிட்டு வந்து உடனே அவருடைய கோடாலியை வந்து தூரமாக தூக்கி போட்டுட்டு வீசிட்டு அவர் பொண்ணுக்கிட்ட வந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இந்த மரத்தை இதுக்கப்புறம் எப்பவுமே கட் பண்ணவும் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கும் உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ட்ரீ அண்ட் your playground அப்படின்னு சொல்கிறாரு. and read the following statement, say true or false. the farmer had spent his childhood playing under the tree. True.
The farmer left the space could be used to build a house. False. அங்கே வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் அது மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு தான் அவர் நினச்சார். ஒரு ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கல அந்த ஸ்பேஸில். த ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட் த ஃபார்மர் நாட் டு கட் இட். ஃபால்ஸ். ஆப்பிள் ட்ரீ ஒன்றும் ரெக்வஸ்ட் பண்ணல, அவருடைய சில்ட்ரன் தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர்ஸ் டெசிஷன். ஃபால்ஸ். எல்லா அனிமல்ஸும் குட்டி குட்டி அனிமல்ஸ் கிரியேச்சர்ஸ் எல்லாமே அவருக்கு மரத்தை வெட்ட போகிறத நினச்சி ஹாப்பியாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. நோ, இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் லிட்டில் அனிமல்ஸ். ஸோ இட்ஸ் எ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் வந்து ஐடியா ஃபார் த ஸ்பீக்கர் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து அந்த லைன்ஸ் ஒரு சென்டென்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதுலேருந்து இந்த சென்டென்ஸை யார் பேசினா அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீஸ். இது யார் சொன்னதுன்னா ஃபார்மரோடைய டாட்டர். ஸோ ஃபார்மர்ஸ் டாட்டர். யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகம் ஓல்ட். இது சொன்னதோ ஃபார்மரோடைய டாட்டர். ஸோ ஃபார்மர்ஸ் டாட்டர். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. அண்ட் த லாஸ்ட் dialogue the farmer told to her daughters. So the farmer chose the right option. The animals became worried because there was heavy rain. The farmer began to chop the tree. So second option. So அதே மாதிரி செகண்ட் வந்து the farmer's daughter and her friends came out because வந்து இதுக்கு வந்து they heard the commotion of the creatures. இது வந்து செகண்ட். இதுக்கும் செகண்ட் ஆப்ஷன். The farmer promised that he would not cut the trees. ஸோ தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் டிட் த ஃபார்மர் நோட்டீஸ். அதோடைய ஆன்சர் வந்து த ஃபார்மர் நோட்டிஸ்ட் எ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச். வாட் மேட் him recall his childhood. ஸோ when he plucked it and bit into juicy fruit, the memories of the fun he had as a boy came rushing back. When his daughter rushing back வரைக்கும். And then why did his daughter start pleading. So when his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. So the answers. Next வந்து rearrange the jumble sentence. ஸோ இதில் வந்து the farmer had an old apple tree in his garden. ஸோ the first one. And then வந்து அவர் வந்து he spent all his childhood playing under the apple tree. அது second one. அதுக்கப்புறமா வந்து அந்த மரத்தை வந்து அவர் கட் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ he decided to cut the tree thinking that it was useless. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாமே அவர்கிட்ட வந்து கெஞ்சிச்சு. அதுதான் ஆல் த அனிமல்ஸ் இந்த ட்ரீ pleaded with him. அண்ட் நெக்ஸ்ட்டு இவர் வந்து அந்த எந்த குரலுக்கும் அதுங்க அழுத்தது எதுவுமே வந்து அவர் கண்டுக்கல, எதையும் லிசன் பண்ணல. he did not listen to their cries. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கண்டினியூ டு கட். ஸோ த ஃபார்மர் கண்டினியூட் கட்டிங் த ட்ரீஸ். அண்ட் தென் வந்து அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. த டேஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் ப்ராட் பேக் டு சைல்ட்ஹுட் மெமரிஸ். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அவருடைய மிஸ்டேக் அவர் வந்து ரியலைஸ் பண்ணார். திஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ் மேடும் ரியலைஸ் திஸ் மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட்டு திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனை வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது, அதான் கொஷின்ஸு. ஸோ இந்த லெசனில் வந்து உங்களுக்கு எந்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரி பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லிட்டில் அனிமல்ஸ்லாம் ஹோம்லெஸ்ஸாக இருந்தால் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபார்மர் வந்து எப்படி வந்து அவருடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட் லுக் அட் த டேபிள் ரீட் இன் தி ஸ்டோரி தென் ஃபில் த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் இந்த யூனிட்டோடைய ப்ரோஸ் அதை ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி அது மாதிரி. ஸோ நம்ம வந்து யூனிட் 1 இருக்க அந்த சி டைட்டில்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி த சி டைட்டில் நேம் ஆஃப் த த்ரீ அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 5 கேரக்டர் லைக் த மோஸ்ட் வந்து ஆலிவ் ரிட்லீஸ். மெயின் பாயிண்ட்ஸ் வந்து த பீப்புள் ப்ரிசர்வ் த லைஃப் ஆஃப் ஆலிவ் ரிட்லீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டிங் டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து லில்லின்னு ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த 2 கேரக்டரும் வந்து நீங்கள் இந்த 2 கேரக்டர் ரோலையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ். ஸோ அதில் வந்து இந்த 2 வேர்ட்ஸ். ஸோ வந்து இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு வேர்டோட ரிலேஷன்ஷிப், அந்த வேர்டுக்கு ஏற்ற ஒரு லைக் மீனிங்ஃபுல் கிடையாது, 2த்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்க மாதிரி வேர்ட்ஸு. இப்போ பீச்னு கொடுத்தா இப்போ வந்து ஷெல் கொடுத்தாங்கன்னா பீச்சில் தான் ஷெல் கிடைக்கும். ஸோ அது மாதிரி. ஸோ இங்கே வந்து க்ரீப்பர் டென்ட்ரல் கொடுத்துருக்காங்க. ட்ரீனா போ. ஸோ தென் வந்து ரிவர்னா ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. அப்போ மவுண்டெயின்னா ஸ்டில் எது கொடுத்துருக்காங்கன்னா மவுண்டன் வந்து ஒரே இடத்துல தானே இருக்கும், தட்ஸ் வை. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, இப்போ ரிவருக்கு வந்து ஃப்ளோ கொடுத்துருக்காங்களா, ஃப்ளோக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டில். ஃப்ளோனா ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்குது. ஸோ ஸ்டில்னால் ஒரே இடத்துல இருக்குது தானே. நெக்ஸ்ட்டு ப்ரீஸ்னால் ஜென்டில், ஆனால் ஸ்டார்ம் வந்து வைலண்ட்டாக இருக்கும். மேங்கோனா ஸ்வீட், ஆனால் லைம்னா
சோர். ஸோ சோர்னா வந்து புளிப்புத்தன்மை. நெக்ஸ்ட்டு பார்க்னா டிம்பர் அண்ட் ஃப்ளவர்னா ஸ்டெம். ஸோ இங்கே வந்து லேர்னிங் லிங்க்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. And if you want to know more about this lesson and this content, you can verify the links. And thank you all.